Hello traders, good afternoon. இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா மார்ச் 4th ஃப்ரைடே. டைம் பார்த்தீங்கன்னா 3 மணி ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு நான் என்ன ட்ரேட் பண்ண உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் ஆப்ஷன் செல்லிங் பண்ணேன். ஃபஸ்ட்டு சூப்பர் வந்து இன்னைக்கு 15,000 ப்ராஃபிட் இருக்குது. சரிங்களா? ஸோ எல்லாமே ஆப்ஷன் செல்லிங் தான் பண்ணேன். இன்னைக்கு காலையில் ஒரு ஓவர் ட்ரேடிங் ட்ரேடிங் அதிகமாக பண்ணிட்டேன். காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ப்ராஃபிட் இருந்தது காலையில் 9:30 அதுக்கப்புறமேட்டு திடீர்னு மார்க்கெட் கீழே ஃபாலோ ஆச்சுங்களா, அப்போ ஒரு திருப்பியும் அகைன் 10,000 ப்ராஃபிட் வந்து மைனஸ் ஆயிருந்தது. அதை வந்து திருப்பி ரெக்கவர் பண்ணி 15,000 கொண்டு வச்சிருக்காங்க. ஓகே, மணி 3:05, இது ஒரு 20 நிமிஷம் இருக்குது. ஒரு ட்ரேடர் எடுத்து பார்ப்போம். 35,500 ஸ்டார்டில் போவோம். $35,500 ஒரு 3 நாட் போடுவோம். ஏன்னா இப்போ நார்மல் வைக்கிறேன்னா மணி 3 ஆச்சு. நீங்கள் எம்எஸ்ல போட்டால் ஆட்டோ ஸ்கொயர் ஆயிடும். ஸோ வந்து நார்மலில் போடுவோம். ஓகே, பாஸ்கெட் ஆர்டர் தான். திரும்பியும் 35,500 கொடுத்து, சாரி 34,500 தப்பாக போட்டிருந்தோம். இன்னைக்கு இதெல்லாம் போயிருந்து கரெக்டாக இருக்கும். நல்ல வேலை பார்த்தேன். 34,500 ஸ்டார்டில் போடும்போது ப்ரைஸ் பார்த்தீங்க கிட்டத்தட்ட 2 ப்ரைஸ் ஒரே மாதிரி தான் போட்டால் அதுக்கு கொஞ்சம் நல்லது. ஓகேவா? 4,500 மார்க்கெட் வந்து வேரியஸ் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணும், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணும். ஸோ மார்க்கெட் நல்லா இறங்குது. ஸோ 34,500 வேணும், 34,400 வேணும். ஸோ ப்ரீமியம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா கால் பார்த்தீங்கன்னா 211 இருக்குது, இப்போ வந்து 635 தான் இருக்குது.
ஸோ கொஞ்சம் மார்க்கெட் தான் இருக்கும். ஓகே, ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ரெடியாக இருக்கணும். சப்போஸ் ஏதாச்சும் ஆச்சுன்னா க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஓகேவா? ஸோ இன்னும் மார்க்கெட் க்ளோஸ் பண்ணது ஒரு 20 மினிட்ஸ் இருக்குது. ஸோ என்ன ஆகும்னா ஒரு லாஸ்ட் 20 மினிட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் டிக்கி ஆகும். ஓகேவா? ப்ரீமியம்லாம். ஸோ அதனால தான் லாஸ்ட் எடுக்கிறேன். ஒரு 500 இருந்தால் கூட நமக்கு ப்ரோக்கேஜ் ஆகும். அதெல்லாம் ட்ரேடிங் எடுக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம செல்ஃபோன் வந்துட்டு 34,000 காலும் 34,000 ப்ளஸ் ஆடுது. பார்த்தீங்கன்னா ஒன்று வந்துட்டு ரெண்டுமே ப்ளஸில் இருக்குது. ஓகேவா? கிட்டத்தட்ட 300 ப்ராஃபிட் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம்.
திரும்பி ஏறுது. வெயிட் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஃபாலோ ஆகுது. ஸோ நான் நினைக்கிறேன் இந்த மார்க்கெட் வந்து 34,360 வரை மார்க்கெட் போகும். அப்படி கீழே போச்சுன்னா நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன் அந்த பொசிஷன். ஓகேங்களா? இதுக்கப்புறம் அது வேண்டாம். ஸோ வந்து நம்ம வந்து ரெடியாக இருந்துப்போம் க்ளோஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ரொம்ப ஃபாலோ ஆகுது எல்லாத்தையும். மார்க்கெட் கொஞ்சம் ரெக்கவர் ஆனால் போதும், நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வந்துடும். ஓகேவா? மார்க்கெட் எப்போதுமே ஒரு ரிட்டர்ன் பிடிக்க போகிறது கிடையாது. ஸோ வந்து கொஞ்சம் கன்சாலிடேஷன் ஆகும் அந்த இடத்துல. ஸோ டைம் மணி 3:15 ஆச்சு. ஒரு 10 மினிட்ஸ் அதுக்குள்ள ப்ரீமியம் எவ்வளோ கிடையாது, அதான் நம்ம ப்ராஃபிட். ஓகேவா? பண்ணுவோம். ரொம்ப பேனிக் ஆகக்கூடாது. சம்டைம்ஸ் வந்து மார்க்கெட் ரிஸ்க் பாருங்க, இந்த இடத்துல பாருங்க சடனாக ஃபால் ஆகிருக்கு. ஓகேவா? இந்த இடத்துல கொஞ்சம் அப்படி தான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருப்பாங்க அப்படி தான். ஓகேவா? அதான் திடீர்னு பேனிக் ஆகக்கூடாது. ஆப்ஷன் செல்லிங் பண்ணிட்டு அது ஸ்டால் பண்ணணும், அது வெயிட் பண்ணணும். ஒரு சர்டன் பீரியட் வரை வெயிட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் கிளியரா தெரிஞ்சா வெளியே போயிடணும். ஓகேவா? இப்போ நம்ம ஸ்டால் எடுக்கும்போது 15,000 ஐ திங்க் 200 இருந்துச்சு நினைக்கிறேன். ஓகேவா? பார்த்து தெரியும். ஒரு 16,000 வந்து போஸ்ட் பண்ணிடுவோம். 16,300 போயிடுச்சு. ஓகே. அகைன் இந்த லைனை பிரேக் அவுட் பண்ணுது. ஸோ இதுக்கு மேலே இருக்கக்கூடாது. இது நம்மளுக்கு கிட்டத்தட்ட காஸ்ட் நல்லா ப்ராஃபிட் தான், கொஞ்சம் ப்ராஃபிட் இருக்குது. ஸோ இருந்தாலும் ஒரு 500 ப்ராஃபிட் இருக்குது. ஓகேவா? பார்ப்போம் மார்க்கெட்டு என்ன கேட்காது. ஸோ இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணணும், வெளியே போயிடலாம். ப்ரீமியம் நல்லா டிகே ஆயிடுச்சு பார்த்தீங்களா? பாருங்க சடனாக வந்துட்டு 16,000 வந்துருச்சு. 16,400 போச்சு. வெயிட் பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் திடீர்னு ப்ரீமியம் நல்லா டிகே ஆகும். 16,100 வந்துருச்சு. ஓகே.
ஒரு 5 மினிட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். நைஸா இருக்கு. மணி 3:21 ஆயிடுச்சு. ஒரு 3:25க்குள்ள க்ளோஸ் பண்ணிடுவோம். நல்ல ப்ரீமியம் நல்லா டீகே ஆயிடுச்சு. ஸோ நமக்கு போதுமான ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட 17,000 வந்துருச்சு. நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, சூப்பர். நம்ம பார்த்தீங்கன்னா 15,300 ஸ்டார்ட் நினைக்கிறேன் இந்த ட்ரேட். பாருங்க 17,000 முடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ டைம் 3:23. ஓகேவா? இன்னைக்கு நம்மளுக்கு போதும். ஓகே, 17,000 ப்ராஃபிட் இருக்கு. ஓகேவா? இதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன வந்துடுது, ஒரு நாளைக்கு இது போதும். ஓகே, ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். ஆப்ஷன் செல்லிங் தான் ஈஸி. ஓகே, நாளைக்கு ட்ரேட் பண்ணுறோம், நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பை பை, டேக் கேர், தேங்க்யூ.